வணக்கம். இந்த வீடியோவில் 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள டேபிள்ஸை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் எழுதியிருக்கேன். இதில் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு 1 place 10 place ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. இப்போ 1 place ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா ஸ்டார்டிங் 2ல் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 4 6 8 0, அதாவது ஈவன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 2 4 6 8 10 வரும். அதே மாதிரி தான் எழுதணும். பட்டு இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 4 6 8 0, ஏன்னா இது பின்னாடி உள்ள டேபிள்ஸ்க்கு யூஸ் ஆகும். 0 திரும்ப 2 4 6 8 0. இந்த ஆர்டரில் 1 placeல மட்டும் இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் 12 22 எல்லாத்துக்குமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர்ஸ். 2 4 6 8 0, 2 4 6 8 0, அதாவது 5 வரைக்கும் 2 4 6 8 0, 2 4 6 8 0. அடுத்து 10 placeல என்ன வரும்னா இந்த 4 வரைக்கும் 0, 5லேருந்து 9 வரைக்கும் 1 1 1 1 1, 10க்கு 2. இப்போ 2 டேபிள் ஈஸி தானே. 2 4 6 8 10 12 14 16 18 and 20. இந்த டைப்பில் ஏன் சொல்லித்தரேன்னா இது உங்களுக்கு 12 22 அந்த மாதிரி டேபிள்ஸில் 9 to 2 வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்டிங் 2 வந்தாலே நீங்கள் இந்த ஃபார்மேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற டேபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்து 3 டேபிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா 3 டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 3யாக எடுத்துக்கணும். அதாவது 3 வரைக்கும் 1, 6 வரைக்கும் 9 வரைக்கும், அடுத்து 10. ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் 1 into 3 3. இந்த 1 place ஃபுல்லாக எப்படி இருக்கணும்னா 3 3 ஆட் பண்ணும். 3 6 9. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3லேருந்து 1 ரெடியூஸ் பண்ணிடணும். ரெடியூஸ் பண்ணிவிட்டு 2, திரும்ப 3 3யாக ஆட் பண்ணணும். 5 8, திரும்ப இந்த 2லேருந்து 1 ரெடியூஸ் பண்ணணும். 1, இப்போ 3 3யாக ஆட் பண்ணணும். 4 7. இங்கே 10 மல்டிப்ளை பண்ணோன்னா எல்லாமே 0ல் தான் முடியும் 1 placeல. இப்போ இந்த 10 placesல என்ன பண்ணணும்னா இதுலேயும் 3 3யா, ஃபஸ்ட்டு 3க்கு 0, அடுத்த 3க்கு 1, அடுத்த 3க்கு 2, அடுத்து 10க்கு 3. நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ரூல்னா எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பர் கூட ஒரு 0 சேர்க்கணும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரு 0 சேர்த்தா 20. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரு 0 சேர்த்தா 30. இவ்வளோ தான் 2 and 3 டேபிள்ஸ். அதாவது 2 டேபிள்ஸ்க்கு இந்த 5 வரைக்கும் 1 placeல ஃபுல்லாக 2 4 6 8 0, 2 4 6 8 0. 4 வரைக்கும் 10 placesல 0, அடுத்து 9 வரைக்கும் 1, அடுத்து 2. இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். 2 டேபிள்னாலே இது தான் ஞாபகம் வச்சுக்கணும். 3 டேபிளில் 3 3யாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 3 போட்டு 3 3யாக ஆட் பண்ணணும். 3 6 9, இந்த 3 முடிஞ்சு அடுத்து என்ன செய்யணும்னா இந்த 3யோடு 1 மைனஸ் பண்ணால் 2 வரும். ஸோ 2 5 8, அதாவது இந்த 2லேருந்து 3 3யாக ஆட் பண்ணுறோம். அடுத்து இந்த 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1 1 4 7, இது எப்படின்னா 3 3யாக ஆட் பண்ணுறோம். அடுத்து இது 0, 10னாலே 0. இப்போ ஃபஸ்ட்டு 3க்கு 0, அடுத்த 3க்கு 1, அடுத்த 3க்கு 2, 10க்கு 3. இது 10 placeல வரும். இது ஞாபகம் இருக்கும். இந்த 3 3யாக இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த இது ஞாபகம் வந்துடும். ஓகேவா? இதை எப்படி பார்க்கணுன்னா 0 3 3யாக ஸ்கிப் பண்ணால் 1 2 3 அப்படி இருக்கும். இல்லை ரிவர்ஸில் 3 2 1 0 அப்படி இருக்கும். இந்த 1 placeல இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற நம்பர்ஸ் எல்லாம் இதிலேருந்து ஆட் பண்ணி 3 3யாக ஆட் பண்ணி போகணும். இதில் 3 3யாக ஆட் பண்ணி போகணும். இதில் 3 3யாக ஆட் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
அடுத்து 4 டேபிள். இந்த 4 டேபிளில் என்ன செய்யணும்னா அந்த 2 டேபிள்ஸ்க்கு மாதிரியே 1 பிளேசஸில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா அந்த 24680 சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த 4 டேபிளில் கொஞ்சம் நம்பர்ஸ் மாற்றி மாற்றி இருக்கும். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு 4 இருக்கா, அப்போ 4, அது கூட 4 ஆட் பண்ணால் 8. இப்போ இந்த 4 கூட 2 ஆட் பண்ணணும், ஆட் பண்ணால் 2. இப்போ 4 ஆட் பண்ணால் இந்த 2 கூட ஆட் பண்ணால் 6. அடுத்து 5க்கு 0 தானே பார்த்தோம், 10க்கும் 0 தான் வரும். இப்போ இந்த நம்பர்ஸ் தான் திரும்ப 6லேருந்து வரும். 4 8 2 6 0. ஓகேவா? நம்ம 2ல் பார்த்தது மாதிரி தான், அதில் ஆர்டர் மட்டும்தான் மாறி இருக்கும். 24680 இருக்கும், இதில் 48260 48260 அவ்வளோதான் 1 பிளேஸில். இது எல்லா 4 டேபிள்ஸ்க்குமே யூஸ் ஆகும். 14 24 எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 10 பிளேஸில் எப்படின்னா ஃபஸ்ட்டு 2க்கு 0, அடுத்த 2க்கு 1, அடுத்த 3க்கு 2 வரும். 0 0 ஃபஸ்ட்டு 2, அடுத்து 1 1 செகண்ட் 2, அடுத்து 3 நம்பர்ஸ்க்கு 2 வரும், அடுத்து 2 நம்பர்ஸ்க்கு 3 வரும். இது 4. நமக்கு தெரியும் 4 கூட 0 சேர்க்கணும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40. இப்போ இந்த 1ம் 10ம் நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம பண்ணுறோம். 48260 48260. இப்போ 10 பிளேஸில் என்ன வரும், 2 தான் எடுத்துக்கணும். 5 6 7ல் மட்டும் 3 தான் எடுத்துக்கணும். 5 6 7 மட்டும் 3 எடுத்துக்கிட்டு ரிமைனிங் ஃபுல்லாக 2 எடுத்துக்கணும். 0 0 1 1 2 2 2 3 3 4. இவ்வளோ தான். இப்போ 5 டேபிள் ரொம்பவே ஈஸி. இதுக்கு எல்லாமே எண்டிங் எப்படி இருக்கும், 5 0 5 0. ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் 5 இல்லையா, ஆட் பிளேசஸ் ஃபுல்லாக 5 வரும், ஈவன் பிளேசஸ் ஃபுல்லாக 0 வரும். 5 0 5 0 5 0. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்பருக்கு மட்டும் 0, அடுத்து 1 1 2 2 3 3 4 4 5. ஃபஸ்ட்டு மட்டும் 0, அடுத்து ஃபுல்லாக 2 எடுத்துக்கணும். 1 1 2 2 3 3 4 4 5. இந்த 5 டேபிள் ரொம்ப ஈஸி. ஆட் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி முடியும், 5ல் முடியும். ஈவன் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணோன்னா 0 தான் வரும். இந்த 5ஐ எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணோன்னு பார்க்கணும். அந்த நம்பர் ஆட் நம்பர்னால் 5, ஈவன் நம்பர்னால் 0. இங்கே ஃபஸ்ட்டு 0 வரும், அடுத்து 1 1 2 2 3 3 4 4 5. இவ்வளோ தான் 5 டேபிள். அடுத்து 6 டேபிள். இந்த 6 டேபிளுக்குமே இந்த 5 வரைக்கும் எடுத்துக்கணும். இதோட 1 பிளேசஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா 24680. இதோட இந்த நம்பர்ஸ் தான் வரும், இது கொஞ்சம் மாற்றி மாற்றி வரும். இப்போ 2 4 6 எல்லாமே ஈவன் டேபிள்ஸில் எல்லாமே எப்படி வருது, 24680 தான் வரும். இந்த 5 வரைக்கும் இந்த 1 பிளேசஸ் ஃபுல்லாகவே 5 வரைக்கும் என்ன செட்டு வருதோ அதே தான் அடுத்த 5க்கு வரும். ஸோ இந்த 6ல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு தெரியும் 6, அடுத்து 2. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4க்கு நம்ம என்ன பார்த்தோம், 48260. அதோட ரிவர்ஸ் அந்த 0 மட்டும் விட்டுட்டு, ஏன்னா 0 5ல் தான் வரும், 5 வந்து 10ல் தான் வரும், அதை மட்டும் விட்டுட்டு ரிவர்ஸ் தான். 6 2 அடுத்து என்ன வரும், 8 4 6 2 8 4 0. இது ஞாபகம் வச்சுக்கலாம். 4ஓட ரிவர்ஸ் தான் 6. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ 10 பிளேசஸில் எப்படி வரும்னா இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். 0 1 1, அடுத்து 2, இது மட்டும்தான் 2 வரும், 3 3 4 4 5 6. 0 1 1 2 3 3 4 4 5 6 இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இது கொஞ்சம் நம்ம ரிமெம்பர் பண்ணி தான் ஆகணும் 10 பிளேஸை. ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுட்டா.
அந்த 1 2 3 தான் எந்த ஆர்டரில் வருது 0 1 1. அடுத்து 4 5க்கு 4க்கு 2 5 1 6க்கு 3 7 8க்கு 4 9க்கு 5 10க்கு 6. இந்த 10ஐயும் 6ஐயும் நம்ம 10ஐயும் 1ஐயும் ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. 1 × 6 6, 10 × 6 60. ரிமைனிங் இன் பிட்வீனில் உள்ளது, இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் என்னென்னா 10 பிளேஸில் ஃபஸ்ட்டு 1 1, அடுத்து 2, அடுத்து 3 3 4 4 5, அவ்வளோதான். இப்போ 7 டேபிள். இந்த 7 டேபிள் பார்த்திங்கன்னா 3 டேபிளோட ரிவர்ஸ் தான் இந்த 1 பிளேசஸ் வரும். நம்ம 6க்கு என்ன சொன்னேன், 4 டேபிளோட ரிவர்ஸ் தான். 4 டேபிளில் என்ன 1 பிளேஸில் இருந்ததோ அதோட ரிவர்ஸ் தான் இந்த 6 டேபிளில் இருக்கும். அதே போல் 3 டேபிளோட 1 பிளேசஸில் என்னென்ன எழுதணும், அதோட ரிவர்ஸ் தான். அது எப்படின்னா நம்ம இந்த சைடு இருந்து எழுதணும், இல்லை நீங்கள் இங்கேருந்து தான் எழுதணும் அப்படின்னா 3 டேபிளில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆட் பண்ணியிருப்போம். 7 டேபிளில் 3 3 மைனஸ் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு 7 எழுதிக்கணும், அடுத்து 3 3 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 4 1. கரெக்டாக? இப்போ நம்ம அந்த இதில் என்ன பண்ணியிருப்போம், இங்கே 3 இருக்கும், அதில் 1 மைனஸ் பண்ணி 2 போடுவோம். இங்கே 7 இருக்குது, 1 ஆட் பண்ணி 8 போடணும். 8 போட்டுட்டு திரும்ப 3 3 மைனஸ் பண்ணோம். அப்போ 5 2. இப்போ இந்த 8லேருந்து 1 ஆட் பண்ணோன்னா என்ன வரும், 9. இந்த 9லேருந்து 3 3 மைனஸ் பண்ணால் 6 3 0. இதை பாருங்கள், இந்த ரிவர்ஸில் பாருங்கள், 3 டேபிளில் 1 பிளேசஸில் என்ன எழுதிடணும், 0 3 6 9, திரும்ப 1 மைனஸ் பண்ணி 2 5 8, இந்த 2வை 1 மைனஸ் பண்ணி 1 4 7. இதுதான் ரிவர்ஸில் எழுதணும் 7ல். இல்லைன்னா 7 எழுதி 3 3 மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணி இங்கே 8, 7 கூட 1 ஆட் பண்ணும் 8. இப்போ 3 3 மைனஸ் பண்ணும். அப்போது 8 கூட 1 ஆட் பண்ணால் 9. அப்புறம் 3 3 மைனஸ் பண்ணும். 10க்கு நமக்கு தெரியும் 0. இவ்வளோ தான். இப்போ 10 பிளேசஸில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் கொஞ்சம் கவனிங்க. 0 ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் 0 தான் வரும். ஏன்னா இது சிங்கிள் டிஜிட் நம்பர்னால ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் தான் 0. இப்போது அடுத்த நம்பருக்கு 1, இதில் 0 1, அடுத்த 2 நம்பர்ஸ்க்கு 2, அடுத்த நம்பருக்கு 3, அடுத்த 2 நம்பர்ஸ்க்கு 4, அடுத்து 5 6 7. இந்த கடைசியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த 7 வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7லேருந்து 4 5 6 7 வந்துடும். ஓகேவா? அதுக்கு மேலே எப்படி இருக்குன்னா 0 1 2, அதுக்கப்புறம் 2 3 4. அந்த 2வை திரும்ப ரிப்பீட் பண்ணி 2 3 4. அடுத்து 7ல் திரும்ப அந்த 4ஐ ரிப்பீட் பண்ணி 5 6 7. இங்கே 2வும் 4 மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது, மற்ற எல்லா நம்பர்ஸும் ஆர்டர் படி தான் வரும். ஸோ அதனால் 0 1 2, இந்த 2வை மட்டும் ரிப்பீட் பண்ணிவிட்டு 3 4, திரும்ப 4ஐ ரிப்பீட் பண்ணிவிட்டு 5 6 7. மற்ற எந்த நம்பரும் ரிப்பீட் ஆகாது. அதனால் அந்த அதே ஆர்டர் தான். இதை மட்டும் ரிப்பீட் பண்ணி எழுதணும், 2வையும் 4ஐயும். 2 எங்கே வருது, 3ல் வருது, அப்போ 4க்கும் 2, 6ல் 4 வருது, 7க்கும் 4. அவ்வளோதான். இது 7 டேபிள். இப்போ 8 டேபிள். இந்த 8 டேபிள் பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் பார்த்தோம் இல்லையா, 2 4 6 8 0 1 பிளேஸில் வரும். அதோட ரிவர்ஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 0 போட்டுருணும். இப்போ பாருங்கள், 8 6 4 2 0, 8 6 4 2 0. அப்போ 2 4 6 8க்கு எப்படி வருது, எண்டிங் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான் வருது. 2 4 6 8 0. இதை தான் எப்படி எழுதணும், 2க்கும் 8க்கும் ரிவர்ஸில். 2ல் என்ன ஆர்டர், 2 4 6 8 0, 8க்கு அதோட ரிவர்ஸ். இங்கே 0 5லையும் 10லையும் 0 0 போட்டுக்கணும். அப்போ 8 6 4 2 0, 8 6 4 2 0. இதே இதுக்கு 6க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 6, ஸோ ஈஸி. 6 2 8 4 0. இப்போ 4 டேபிளுக்கு 4 8 2 6 0.
இதுதான் இந்த ஒன் பிளேஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டேபிள்ஸும் ஈஸியாக இருக்கும். ஈவன் நம்பர் டேபிள்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்கு 10 பிளேஸில் என்ன வரும்னு பார்க்கணும். இந்த 10 பிளேஸ் பார்த்திங்கன்னா 8க்கு ரொம்ப ஈஸி. 0 1 2 3 4. இந்த 4 மட்டும் ரிப்பீட் ஆகும் திரும்ப. அப்புறம் 5 6 7 8. ரொம்ப ஈஸியாக 7 டேபிளில் 2 4 மட்டும் ரிப்பீட் ஆகும். ஆனால் 8 டேபிளில் 4 மட்டும் 5 and 6ல் இருக்கும். மற்ற எல்லாமே ஆர்டர் படி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 9 டேபிள் பார்த்திங்கன்னா 1 2 3 இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் தான். எப்படி எழுதணும்னா ரொம்ப ஈஸியாக 9 டேபிளை எழுதணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இங்கே 9 8 ரிவர்ஸில் அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். 6 5 4 3 2 1 0. இப்போது இந்த நம்பரை இங்கேருந்து எழுதணும். 9 8 7 6 5 4 3 2 1 0. இவ்வளோ தான் 9 டேபிள். 9 டேபிள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். சரியா? இப்போ உங்களுக்கு 2லேருந்து 9 டேபிள்ஸ் வரைக்கும் ரொம்பவே எளிமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 4-5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 9 டேபிள் வரைக்கும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இந்த 9 டேபிள் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஆயிடுச்சுன்னா அடுத்த 100 டேபிள் வரைக்கும் இன்னும் ஒரு சின்ன ட்ரிக் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னுமே ஈஸியாக நீங்கள் டேபிள்ஸ் எழுதிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.